நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். இந்த காணொலிக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை தேவையானவங்களும் உபயோகப்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தலைப்பு என்னவென்றால், அணுகுமுறையால் அளவற்ற பணம், இதயம், பரிகாரம், தீர்வுகள். இப்போ நம்ம கையை முதல்ல ஒரு நபருடைய கையை பார்க்குறோம்னா ரெண்டு கையையும் பார்க்கணும். ரெண்டு கையும் பார்த்து தான் நம்ம பலன் சொல்லணும். இன்னைக்கு இதயம், இருதய ரேகையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கையை எடுத்த உடனே இந்த புதன் மேட்டுக்கு கீழே குரு மேட்டுக்கு போகிறது இருதய ரேகைன்னு சொல்லுவோம். இந்த இருதய ரேகையை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இருதய ரேகை எப்படி அளவற்ற செல்வத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, எப்படி என்பதை விளக்கமாக பார்க்க போகிறோம். அது இருதய ஒரு ரேகையும் நம்ம உடல் உறுப்பை ஒன்று குறிக்கும், 2-3 பலன்களையும் செய்யும். சரிங்களா? இப்போ இந்த இருதய ரேகை நம்மளுடைய ஹார்ட் இருக்கு இல்லையா, ஹார்ட்டை குறிக்கக்கூடியது. நம்மளுடைய ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, நம்ம உடல் உறுப்புல இருதயம் எவ்வாறு வேலை செய்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லுது இந்த இருதய ரேகை. ஒன்று. ரெண்டாவது, நம்மளுடைய பாசம், அன்பு, காதல், இதயம். இப்போ நம்ம ஒரு ஆட்டி மாதிரி போட்டு அம்பு விடுறோம் இல்லையா, அந்த இதயம். அதாவது இது பேசும்போது ஒரு நபர் இதயம் இல்லாமல் பேசுகிறாண்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி அந்த இதயத்தை, பாசத்தை, பரிவை, அதாவது பாசம், அன்பு, பரிவு, காதல், இரக்கம், இதையெல்லாம் குறிக்கக்கூடியது இந்த இருதய ரேகை. இந்த ரேகை நல்லா இருந்ததுன்னா ஹார்ட் நல்லா இருக்கு, நல்ல இரக்கமான, நல்ல உள்ளம் படைத்தவர் அப்படின்னு அர்த்தம். ஈஸியா எளிமையா புரியுற மாதிரி சொல்றேன். நல்ல இதயம் படைத்தவர் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்போ ஹார்ட் நல்லா இருக்கு, ரைட்டா? இப்ப இந்த ரேகை இருக்கு இல்லையா, இருதய ரேகை, இந்த ரேகை குருமேட்டுக்கிட்ட போய் முடியுது சார். சல்லுன்னு போயிட்டு குருமேட்டுக்கிட்ட முடியுது. அப்ப இவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை அன்பானவராக இருப்பார், நல்ல பாசம் உள்ளவராக இருப்பார். அவர் மூலமாக வருமானம் நிறைய வரும், அளவற்ற செல்வம் வருவதற்கு வாய்ப்புண்டு. நல்ல குழந்தைகளோடு சீரும் சிறப்புமாக வாழ்வார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த குருமேட்டுக்கு போறதுல ஒரே ஒரு மைனஸ் இருக்கு. என்ன மைனஸ்னா, அதிகாரம் செய்வார்கள், அதிகாரம் பண்ணி வேலை வாங்குவாங்க. இந்த குருமேட்டுக்கு இந்த இருதய ரேகை போயிடுச்சுன்னா அதிகாரம் பண்ணி வேலை வாங்குவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த ரேகை இருக்கு இல்லையா, இப்படி கடலுக்கு போகும், இந்த எட்ஜ் வரைக்கும் போகும். குருமேட்டு எட்ஜ் வரைக்கும் போகுதுன்னா அது போய் வியாழ கடல்ல விழுந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி இந்த ரேகை நேரா ஒரு சில பேர் கம்பி மாதிரி கூட போகும். அந்த மாதிரி போகும்போது அடக்குமுறையை கையாளுவார்கள். அதாவது அதிகாரம் இருக்கலாம், அளவுக்கு அதிகமாக போய் சென்று விட்டால் சர்வாதிகாரியாக மாறிவிடுவார்கள். சர்வாதிகாரின்னா நான் சொல்றதை நீ செய் அப்படின்னு கசைக்கு வேலை செய்யறது, அவங்கள்ட்ட வேலைக்கு போய் மாட்டிட்டோம்னா கசைக்கு புளிஞ்சிருவாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி நம்ம கையில ரேகை இருந்தா நமக்கு ரொம்ப அதிகாரம், அடக்குமுறை நிறைய இருக்கு, நம்ம மேல வெறுப்பாயிருவாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளையே மாத்திக்க முயற்சி பண்ணணும். அதுதான் பரிகார தீர்வு. இந்த ரேகை இந்த மாதிரி இருந்தா அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும், என்ன தீர்வு பண்ணா நம்மளையே மாத்திக்கணும். மாத்திக்கிட்டு நம்மளை அடுத்தவங்க வெறுக்காம இருக்கணும்னா அதுக்கு பரிகாரம், தீர்வு என்ன, நம்ம மன மாற்றமே அதுக்கு சில முக்கியமான ஒரு தீர்வாக அமையும், பரிகாரமாக அமையும். இப்ப இந்த இருதய ரேகை அப்படி குருமேட்டுக்கும் சனிமேட்டுக்கும் இடையில போய் முடியுது சார். இது சிறப்பான ஒரு முடிவு. இந்த இருதய ரேகை குருமேட்டுக்கும் சனிமேட்டுக்கும் இடையில போய் முடிஞ்சதுன்னா அணுகுமுறை, அவர்களுடைய அணுகுமுறை மிகச் சிறப்பாக இருக்கும், அவருடைய செயல்கள் மிகச் சிறப்பாக இருக்கும். அந்த செயலால், அவருடைய திறமையால் வாழ்வில் குடும்பம் அவங்களுக்கு திறமை நிறைய இருக்கும். நிறைய திறமை, அன்பு, பாசத்தை கணக்கு போட்டு பார்க்க மாட்டாங்க. ரைட் ஓடு, நம்ம வீட்டுக்காரர், நம்ம குழந்தைங்க, ரைட் ஓகே ரைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு அளவான ஒரு அணுகுமுறை, அவங்களுடைய அணுகுமுறையே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தனால வாழ்க்கையில் நல்ல அளவற்ற செல்வத்தை சேர்ப்பார்கள் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இந்த ரேகை சனிமேட்டோட முடியுது சார். இப்போ இந்த ரேகை இருதய ரேகை நல்ல வெட்டு துண்டு இல்லாமல் நல்லபடியாக சனிமேட்டில் போய் முடியுது.
மிகவும் சிறப்பான அமைப்பு. இந்த சனி என்னது, வேலை, தொழில், லாபம் இதை கருத்தில் கொண்டு இருக்கக்கூடியவர், ஒரு மாதிரி நியாயமா இருக்கக்கூடியவர். ஒரு சனீஸ்வர பகவான் யாரு, கர்மக்காரகன், வேலை, தொழில் அந்த இதுல ப்ராப்பரா இருப்பார், கரெக்டா இருப்பார், செய்கையில கரெக்டா இருப்பார். இந்த மாதிரி ரேகை போச்சுன்னா வாழ்க்கையில அவங்க பாசத்தை விட, அதாவது செயல்களுக்கு, வேலைக்கு, பணத்திற்கு, அந்த கடமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த சனி மேட்ல முடிஞ்சதுன்னா. இது ஓரளவு கொஞ்சம் மாத்திக்கணும். ஓரளவு எல்லாமே எல்லா ரேகையுமே ஒரு அளவுக்கு அதிகமா இருந்தது, எல்லாமே அளவுக்கு அதிகமா போனா அமிர்தமே நஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. அந்த மாதிரி ரேகை வரும்போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கணும். இது பாசம் கொஞ்சம் கம்மியா இருக்கும், ஆசை, அதாவது பொருள் சம்பாதிக்கணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ரேகை வரும், வேற ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி ரேகை வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கணும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இந்த இறுதி ரேகை இப்படி போகுது சார், குருமேட்டுக்கே போகுது. இப்போ இதில் இன்னொரு கிளை வருது சார், இன்னொரு கிளை இப்படி வருது, இப்படி கிளை கழிச்சு இப்படி போகுது, இப்படி குருமேட்டுக்கே போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதிகாரம் உள்ள ஒரு வேலை கிடைக்கும். நான் அப்போ சொல்றது எல்லாமே சுருக்கமாக ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். அதிகாரம் உள்ள ஒரு பதவி, ஒரு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது எப்போ கிடைக்குங்கிறது, சூரிய ரேகை எப்போ வருது, சூரிய ரேகை எந்த வயசுல வருது அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லைன்னா ஆயுள் ரேகையில மேல் எழுப்பக்கூடிய கிளை எப்போது வருதுன்னு பார்க்கணும். அந்த வயதில் உங்களுக்கு நன்மை நடைபெறும். வந்துச்சுனாவே எப்போ நடைபெறும்னு கேட்கணும். சரிங்களா? அந்த மாதிரி இது மாதிரி சனி மேட்டுக்கு இப்படி ஒரு ரேகை போகுது. இங்க விதி ரேகையும் இருக்கும், இங்க விதி ரேகையும் இருக்கும். அந்த ஒரு ரேகை இருந்ததுன்னா இன்னொரு வேலை, இன்னொரு வருமானம், 52 வயசுக்கு மேல இவர்கள் 2 வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்ப சூரிய ரேகை இதுல இருந்து போகுது சார், மிகவும் சிறந்த அமைப்பு. இன்னொரு சூரிய ரேகை இருந்தாலும் நல்லது, இல்லைன்னாலும் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு 52 வயசுக்கு மேல 52 வயசுக்கு மேல நல்ல சிறப்பான, சின்ன வயசுல இருந்து நல்லா உழைப்பாங்க, உழைச்சி கஷ்டப்பட்டு 52 வயசுக்கு மேல நல்ல வருமானம் வரும். யாரால் வரும்? இந்த 52 வயசுக்கு மேல மனைவியால் வருமானம் வரும், இல்ல மக்களால் வருமானம் வரும், இல்ல இவர்களால் வரும். 3 வகையில் வருமானம் வருவதற்கு வாய்ப்புண்டு. பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு எல்லாம் சிறப்பா வரும். அந்த 52 வயசு வரைக்கும் படாத பாடுபடணும். அந்த சூரிய வெளிச்சம் எப்பொழுது நம்ம மேல விழுவுதோ அப்பதான் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்ப புதன் வீட்டுக்கு இதுல இருந்து ஒரு ரேகை போகுது சார். இப்போ சிறப்பான அமைப்பு, நல்ல பேச்சு திறமை நல்லா இருக்கும், பேச்சு திறமை நல்லா பேசுவாங்க. அதுவும் இல்லாமல் வியாபாரத்தில் நல்லா இருக்கும். பேச்சு துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி, புகழ், செல்வம் வருவதற்கு வாய்ப்புண்டு. வியாபாரத்துறையில் வெற்றி, செல்வம், புகழ் வருவதற்கு வாய்ப்புண்டு. இந்த மாதிரி இந்த இருதய ரேகை, இதயம் என்று சொல்லக்கூடிய இருதய ரேகையிலிருந்து மேல் நோக்கின கிளைகள் வரும் பொழுது அந்த வயதை நம்ம கணக்கு பண்ணணும். மற்ற ரேகையை பார்த்து அதை முடிவு பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி ரேகை போகும்போது செல்வம், செல்வாக்கு, புகழ் அவர்களுடைய அணுகுமுறையால் இவங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும். அணுகுமுறையால் அளவற்ற செல்வம் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. இதயம் நல்லா இருக்கணும், மேல் நோக்கின கிளை இருக்கும்போது. இப்போ கீழ் நோக்கின கிளை இருக்கு சார். இப்போ இதுல இருந்து ஒரு ரேகை போயிட்டு இப்படி போய் டச் பண்ணுது. இந்த மாதிரி டச் பண்ணும்போது ஒரு எடுத்துக்காட்டா இப்போ அந்த இருதய ரேகையில இருந்து ஒரு ரேகை போயிட்டு இங்க டச் பண்ணுது. அவர்களுக்கு 19-20 வயசுக்குள்ளார ஒரு மன அதிர்ச்சி தரத்தக்க சம்பவம் நிகழும். அது எதனால வரும்? ஒன்றும் பொருளாதாரத்துல வரணும், இல்லைன்னா இந்த இதே பார்க்கணும். அதாவது மன்மதம் எடுத்து இல்லையா, அந்த தாரம், திருமணம், காதல், பாசம், அன்பு, அதை பார்க்கணும். அந்த இதுல ஒரு சின்ன ரேகையா இருந்ததுன்னா அந்த வயசில் லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆயிடும். ஒன்று லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்கணும், இல்லை பொருளாதாரத்தில் ஏதாவது பிரச்சனை, இல்லைன்னா ஆக்சிடென்ட், இல்லைன்னா ஒரு ரொம்ப வேண்டியவங்க மரணம் அடைஞ்சிருக்கணும். அதனால மன அதிர்ச்சி. இந்த புத்தி ரேகை மனம், இந்த இருதய ரேகை பாசம், பாசமும் மனமும் சேருகிறது. இந்த காதலும் ரெண்டும் சேரும் பொழுது இது மனம், வாழ்க்கை. வாழ்க்கையில் இந்த மனதுல இருந்து இதுல 2 ரேகையும் இந்த 2 ரேகையும் கிராஸ் பண்ணும்போது ஒரு வயரும் இன்னொரு வயரும் உரசும் போது ஃபயர் ஆகுது இல்லையா? அந்த மாதிரி இந்த வயதில், அந்த வயதை கணக்கு பண்ணும், அந்த வயதில் உங்களுக்கு மன அதிர்ச்சி தரத்தக்க சம்பவம் நிகழும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ரேகையில கீழ் நோக்கின கிளைகள் வருது, கீழ் நோக்கின கிளைகள் அதிகமா இருக்கு,
இல்ல சங்கிலி மாதிரி, இப்படி சங்கிலி மாதிரி இந்த ரேகை இருக்கு அப்படின்னா பாசம் அதிகமாக இருக்கும். அளவுக்கு அதிகமான பாசம். அந்த அளவுக்கு அதிகமான பாசம் இருந்தா அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்? நம்ம மனசை நல்லா ஸ்ட்ரெய் பண்ணணும். இப்போ ஒரு குழந்தை மேல அளவுக்கு அதிகமாக பாசத்துக்கு அது ரொம்ப சுழித்தனம் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த குழந்தை மேல அளவோடு பாசத்தை காண்பிப்பதற்கு நாம தான் முயற்சி எடுக்கணும். நம்ம முயற்சி எடுத்து அதுக்கு பரிகாரம்னா நம்மளோட முயற்சி தான், நம்ம கிட்ட தான் இருக்கு எல்லாமே. நம்மளுடைய தீர்வுகள் அது அந்த பரிகாரமும் தீர்வும் என்ன பண்ணா நம்ம ஒரு கண்ட்ரோலிங் பவரோட இருந்தோம்னா நல்லா இருக்கும். பாசம் அதிகமாக போச்சுன்னா உங்களுக்கு செலவு அதிகமாகும். இப்போ குழந்தை மேலே அளவு அதிகமான பாசம் கட்டணும், அது என்ன பண்ணும், அது வேணும் இது வேணும்னு கேட்கும். அதனால பாசத்தினால் உங்களுக்கு செலவு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ரேகையை பொறுத்தவரை பரிகாரம் தீர்வு என்னன்னா பாசம், காதல், அன்பு, இதயம் அளவுக்கு அதிகமாக இருந்தால், இப்போ நிறைய பேர் அளவுக்கு அதிகமாக பாசம் வச்சிருப்பாங்க, அந்த பாசத்தினால் தவறு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அளவோடு பாசம், அளவோடு அன்பு, அளவோடு காதல் இதோடு இருந்தா இந்த வாழ்வு சிறக்கும். இல்லைன்னா உங்களுக்கு தான் கஷ்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த ரேகை நல்லா இருந்தாவே பாசம் அதிகமாக இருக்கும். அதுல கீழே இறங்கக்கூடிய ரேகை வரும்போது இந்த ரேகை இந்த புத்தி ரேகை டச் பண்ணும் பொழுது அந்த வயதில் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி தரத்தக்க சம்பவம் நிகழும். இன்னும் சொல்ல போனா பணம் கொடுத்தா வராது, பணம் யாருக்காவது பணம் கொடுத்தீங்கன்னா வராது. இந்த மாதிரி சுச்சுவேஷன் நிறைய இருக்கு. இப்ப இந்த ரேகை இருதய ரேகை நல்லா இருந்ததுன்னா இருதயம் நல்லா இருக்கு. இதயம் உள்ள நல்ல மனிதர், நல்ல ஒரு பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் நல்லவர்கள், வல்லவர்கள், அன்புள்ளவர்கள், பாசம் உள்ளவர்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ரேகையில மேலெழும்பக்கூடிய கிளை வரும்போது அந்த வயதில், அதாவது பொதுவாகவே இதுக்கு மேல வந்ததுன்னா வாழ்க்கையில பாதி வயசுக்கு மேலதான் இது நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த வயதில் உங்களுக்கு விதி ரேகை 2 போச்சுன்னா 2 வருமானம் வரும். சூரிய ரேகை போச்சுன்னா சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் 52 வயசுக்கு மேல நல்ல பேர் புகழ் செல்வத்தோட விளங்குவாங்க. அதே மாதிரி புதன் ரேகை போச்சுன்னா, புதன் வீட்டுக்கு ரேகை போச்சுன்னா பேச்சுத்துறை, அதாவது நல்ல ஒரு நீதித்துறை, இந்த மாதிரி வியாபாரத்துறை இதுல அவர்கள் புகழ்பெற்று விளங்குவார்கள். அவர் 50-50க்கு மேல அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும். இதுக்கு பரிகாரம் என்னன்னா எல்லாத்தையும் ஒரு அளவோட வச்சுக்கிட்டோம். ஒரு மனைவியோ மக்களோ, அதாவது கணவனோ குழந்தைகளோ அளவோடு பாசத்தை வச்சுக்கிட்டோம்னா அதுதான் பரிகாரம். பரிகாரம் என்ன? ரொம்ப அளவுக்கு அதிகமாக பாசம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம செலவு அதிகமாக பண்ணுற மாதிரி வரும். அவங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க. அளவோடு வச்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் பரிகாரமும் தீர்வும். சரிங்களா? கீழே இறங்கும் போது இந்த ரேகை நம்ம கையில் கீழே இந்த மாதிரி கீழே இறங்குற மாதிரி ரேகை இருந்தாவே நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். நம்மகிட்ட பாசம் அதிகமாக காமிக்கிறோம், அந்த பாசத்தை கரெக்ட் பண்ணணும். மேல் எழுப்பக்கூடிய கிளை வரும்போது அந்த வேசல முயற்சி பண்ணீங்கன்னா நீங்கள் டாப் பொசிஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அணுகுமுறை, உங்களுடைய அணுகுமுறை தான். முயற்சி பண்ணீங்கன்னா அளவற்ற பணம் இந்த இறுதி ரேகையிலிருந்து ரேகை எப்படி போகுதுன்னு பாருங்க. கண்டிப்பா நீங்கள் செல்வம் பெற்று சிறப்போடு வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.